the same resources. When two process or more process sharing the same resources or effectively preventing each other from accessing the resources. ஓகேவா? ஸோ இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து கால் பண்றாங்க பிக்கு. ஓகேவா? ஸோ பி வந்து அட் ஏ டைம்ல ஏக்கு கால் பண்றாங்க. ஸோ சேம் டைம்ல ரெண்டு பேரும், இப்ப நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன், நீ வந்து எனக்கு கால் பண்ற சேம் டைம்ல அப்படின்னா என்ன ஆகும்? ரெண்டு பேத்துக்குமே என்கேஜ்டு ரிங்டோன் தானே வரும். ஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்து போகாது. அப்போ அந்த என்கேஜ்டு ரிங்டோன் தான் வரும். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா டெட்லாக். ஸோ அந்த இடத்துல வந்து டெட்லாக்ன்ற ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகுது. ஸோ it is a condition or it is a situation when two process sharing the same resources. When two process sharing the same resources. Okay va? So A calling B and B calling A at the same time sharing the same resources. So this is deadlock. Okay va? So deadlock அப்படின்றது என்னன்னா, it is a problem for blocked something. So it is a condition or situation when two or more process sharing the same resources or effectively preventing each other from accessing the resources. So this is called a deadlock. Okay va? இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரோட்ல வந்து என்னதுன்னா வே எதுவுமே கிடையாது. ஸோ நானும் கிராஸ் பண்ணணும், நீயும் கிராஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு பேருமே அந்த ரோட் கிராசிங்ல வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ நீயும் எனக்கு வந்து வழிவிட முடியல, நானும் உனக்கு வழிவிட முடியல. ஸோ அப்போ அந்த ரெண்டு பேருமே வந்து என்ன ஆகும்? வெயிட்டிங்காக, அதாவது நீயும் வெயிட்டிங் ஸ்டேட்ல தான் இருப்பேன், நானும் வெயிட்டிங் ஸ்டேட்ல தான் இருப்பேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா டெட்லாக். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அதை நான் ரெண்டும் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் P1 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டயக்ராம்ல P1 அண்ட் P2 ஆர் டூ ப்ராசஸ். அதாவது P1 அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், P2ங்கிறது இன்னொரு ப்ராசஸ். தேர் ஆர் டூ ப்ராசஸ். அதே மாதிரி டூ ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ R1 R2 அப்படின்றது வந்து ரிசோர்சஸ். ஸோ P1 இஸ் ஆல்ரெடி அலோகேட்டட் R1 ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து P1 is allocated R1 and P2 requesting R2. P2 allocated R2 and P2 requesting R1. ஸோ இது வந்து என்னதுன்னா டெட்லாக் வந்து எப்படி அக்கர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ஃபார்முலா. அதாவது ஒன் ப்ராசஸ் இஸ் ரெக்வெஸ்டிங் ஃபார் த ரிசோர்சஸ் விச் இஸ் ஆல்ரெடி allocated டு அதர் ப்ராசஸ். ஸோ தட் வி கால் இட் அஸ் எ டெட்லாக். ஸோ until that process is not released, this process has to wait. So but that process is not to ready to release the lock. ஓகேவா? ஸோ போத் ஆர் வெயிட்டிங் ஸ்டேஜ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரோட்ல நீங்களும் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகணும், நானும் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகணும். நீங்க வழி விட்டாதான் என்னால போக முடியும், நான் வழி விட்டாதான் உன்னால போக முடியும். ஆனா நீயும் வழிவிட என்ன சொல்றது தயாரா இல்ல, நானும் உங்களுக்கு வழிவிடுறதுக்கு தயாரா இல்ல. ஸோ அப்போ வந்து என்னதுன்னா ரெண்டு பேருமே நம்ம வந்து வெயிட்டிங் ஸ்டேட்ல தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் தான் வந்து டெட்லாக்கோட வெயிட்டிங் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்டேட் பேர் தான் டெட்லாக் ஸ்டேட். ஓகேவா? ஸோ போத் ஆர் வெயிட்டிங் ஸ்டேஜ். அந்த ரெண்டு ப்ராசஸ்மே வந்து வெயிட்டிங் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ரெண்டு இதாலுமே வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது அந்த ஒரு இதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா டெட்லாக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So it is a condition when two process or share the same resources or effectively preventing each other from accessing the resources. So this is called a deadlock. Okay. So what are the conditions for the deadlock? So இது வந்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்கு. இது 4 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So one is for mutual exclusion and second one is hold and wait. Third one is no preemption. Fourth one is circular wait. Okay va? So mutual exclusion. So what is meant by mutual exclusion means only one by one process. Okay va? So ஒரு process வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போக முடியும். ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ ஒரு தியேட்டர்ல வந்து எப்படி போடுவாங்க, காலைல ஒரு ஷோனா அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மதியான ஷோ போடுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈவினிங் ஷோ போடுவாங்க, அதுக்கப்புறமா நைட் ஷோ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்லி ஒன் ப்ராசஸ் யூஸ் த ரிசோர்சஸ் அட் எ டைம், the next process will occur. Okay va? So then and the process complete ஆனதுக்கு அப்புறம் தான் the next process will occur. One process is completed, then only next process is enter into it. So இது வந்து என்னதுன்னா not shareable. So mutual exclusionல not shareable. Okay. So ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் அட் ஏ டைம்ல பண்ண முடியும். ஸோ இங்க வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் hold and wait. Hold and wait means a process is holding one resources and waiting for
another resources. Okay, a process is holding one resources and waiting for another resources. Though this case leads to deadlock. So next no preemption. No preemption means resources can be released voluntarily by process itself. ஒரு நிமிஷமா. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தேன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் சொல்லியிருந்தேன். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், அதே மாதிரி நோ ப்ரீஎம்ப்ஷன், சர்க்குலர் வெயிட், ஹோல்டன் வெயிட், ஃபோர்த் ஒன் சர்க்குலர் வெயிட். ஸோ இது நாலுமே. ஸோ இந்த 4 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனவோ இல்ல 4 கண்டிஷனுமே ஃபெயில் ஆனவோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அங்க டெட்லாக் அக்கர் ஆகாது. ஓகேவா? ஸோ டெட்லாக் அக்கர் ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒரு இதை நம்ம ஃபெயில் ஆக்கணும். இல்லைன்னா முடிஞ்சா ட்ரை டு அந்த 4 கண்டிஷன்ஸ்மே ஃபெயில் ஆகலாம். இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனா கூட நம்ம டெட்லாக் இல்லாம பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது என்னதுன்னா, so which is ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ், so which leads to deadlock, it is not shareable. So deadlock may occur in mutual exclusion. Okay, next no preemption. No preemption will leads to deadlock. Hold and condition resources leads to deadlock and circular weight. So these 4 conditions leads to deadlock if all the situations are true. Okay va? If all the conditions are true, so deadlock will occur. இது எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தது அப்படின்னா டெட்லாக் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஸோ வாட் டெட்லாக் ப்ரிவென்ஷன் சேஸ், டெட்லாக் ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த 4 கண்டிஷனோ இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனோ நம்ம ஃபால்ஸ் ஆக்கணும்னா டெட்லாக் நமக்கு அக்கர் ஆகாது. ஸோ ட்ரை டு மேக் ஆல் த 4 கண்டிஷன்ஸ் ஆர் எனி ஒன் கண்டிஷன்ஸ் இஸ் ஃபால்ஸ் லீட்ஸ் டு டெட்லாக் வில் ப்ரிவென்ட். ஓகேவா? ஸோ டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 4 கண்டிஷனையும் ஃபெயில் ஆக்கணும், இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை நம்ம ஃபெயில் ஆக்கணும். ஸோ அப்ப டெட்லாக் அக்கர் ஆகாது. ஓகேவா? ஸோ டு ப்ரிவென்ட் டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை நம்ம ஃபால்ஸ் ஆக்கணும். ஸோ ஹவு கேன் வி டூ திஸ்? ஸோ ஜஸ்ட் ஷேர் த ரிசோர்சஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா நாட் ஷேரபிள். அது ஷேர் பண்ண முடியாது. ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் அக்கர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஷேர் த ரிசோர்சஸ். அது ஷேர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அது அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஓகேவா? ஃபெயில் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அப்பதான் நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஸோ ஜஸ்ட் ஷேர் த ரிசோர்சஸ் டு ப்ரிவென்ட் த டெட்லாக். ஓகேவா? So if sharing the resources for every person, so there is no deadlock. ஓகேவா? So no sharing concept is the mutual exclusion. ஓகேவா? So you want to make the share. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனோட கான்செப்ட் நாட் ஷேரிங் தான். ஆனா அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா டெட்லாக் அக்கர் ஆகும். இன்கேஸ் நீங்க அந்த டெட்லாக் ஃபால்ஸ் ஆக்கணும், அதாவது டெட்லாக் அக்கர் ஆகக்கூடாது, நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ அந்த கண்டிஷனை ஃபால்ஸ் ஆக்கணும். ஸோ ஃபால்ஸ் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ல நம்ம நாட் ஷேரிங்னு சொல்லிடணும், நாட் ஷேர் பண்ணாது அப்படின்னு. அப்ப நம்ம சிஸ்டம் ரிசோர்ஸஸை ஷேர் பண்றோம் அப்படின்னா நம்ம டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நாட் ஷேரிங் கான்செப்ட் இஸ் த மியூச்சுவல் கான்செப்ட், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ யூ ஹேவ் டு ஷேர் த சிஸ்டம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் மீன்ஸ் no sharing. So one process complete, then only go for another process. If டெட்லாக் நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் கான்செப்டா ஃபால்ஸ் ஆக்கணும். ஸோ அப்போ ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணணும். நீங்க அந்த ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்படி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆனா நம்ம டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ ரிசோர்ஸஸ் ஒன்று இருக்கு அப்படின்னா P1, P2, P3 அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ரிசோர்ஸஸை நம்ம 3 அல்லது 4 ப்ராசஸ்க்கு அதை நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகாது. ஸோ இப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை ஃபால்ஸ் கண்டிஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணணும். திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க நோ ப்ரீஎம்ப்ஷன்.
ஸோ நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்னா ஸோ ட்ரை டு மேக் நோ ப்ரீஎம்ஷன் ட்ரூ. ஓகேவா? இஃப் ப்ரீஎம்ஷன் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்ம அது வந்து ஃபால்ஸ் ஆக்கணும். ஓகேவா? ஸோ இஃப் ப்ரீஎம்ஷன் ட்ரூ மீன்ஸ் யூசிங் டைம் குவாண்டம் மெத்தட். ஓகேவா? ஸோ டைம் குவாண்டம் மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் ராபின் ப்ராப்ளம்காக நம்ம குவாண்டம் மெத்தட் வந்து பார்த்திருக்கோம். ஸோ இஃப் யூசிங் டைம் குவாண்டம் மெத்தட் கேன் மேக் ப்ரீஎம்ஷன் இஸ் ட்ரூ. ஸோ ப்ரீஎம்ஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் ஆப்வியஸ்லி நோ ப்ரீஎம்ஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை டைம் குவாண்டம் மெத்தட் அப்படின்னு? So P1 allocating some time to accessing the resources R1. Okay, whenever the time is over, we are allocating some time to accessing the resources. Okay, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒன்னு ட்ரூவா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபால்ஸ் ஆக்கணும், ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா ட்ரூ ஆக்கணும். அதாவது அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஆப்போசிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டா பண்ணணும்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதுதான். ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். ஹோல்ட் அண்ட் வெயிட் மீன்ஸ் இஃப் வி மேக் ஹோல்ட் அண்ட் வெயிட் ஃபால்ஸ், ஸோ ட்ரை டு நோ ஹோல்ட் அண்ட் வெயிட். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்றது, டெட்லாக் வந்து கேன் பி பிரிவென்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோ இது வந்து எப்படி வந்து பாசிபிள் அப்படின்னா, சோ ட்ரை டு சென்ட் ஆல் த ரிசோர்சஸ் டு த ப்ராசஸர் பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் சர்க்குலர் வெயிட். ஸோ ட்ரை டு மேக் சர்க்குலர் வெயிட் வந்து நம்ம ஃபால்ஸ் ஆக்கணும். ஓகேவா? இஃப் இட் இஸ் பாசிபிள், எஸ். ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள்னா, த ரிசோர்சஸ் சர்க்குலர் வெயிட் ஜஸ்ட் கிவ் த நம்பரிங் டு ஆல் த ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் CPU அப்படிங்கிறது வந்து 1, so printer not 2, scanner not 3, so giving the number to all the resources, so the process can request the resources in increasing order. ஓகேவா? so 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறமா 3, 3க்கு அப்புறமா 4 அப்படிதான் போகும்போது ரிவர்ஸ்ல வராது. ஓகேவா? தட் இஸ் இன் இன்க்ரீஸ் ஆர்டர். so not go back to 1, திருப்பி வந்து 1க்கு வந்து போகாது. so மே சர்க்குலர் வெயிட் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னாக்க டெட்லாக் வந்து நம்ம பிரிவென்ட் பண்ணலாம். so இது வந்து 4 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாவோ இல்ல 4 கண்டிஷனுமே வந்து ஃபால்ஸ் ஆனாவோ நமக்கு டெட்லாக்க பிரிவென்ட் பண்ணலாம். ஓகேவா? டெட்லாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, சோ டெட்லாக் இஸ் எ ப்ராப்ளம். ஓகேவா? சோ இது வந்து நம்ம என்ன சொல்றது, 2 or more ப்ராசஸ் ஷேரிங் த சேம் ரிசோர்சஸ். ஓகேவா? சோ எந்த இடத்துல டெட்லாக் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா, சோ ஏ காலிங் பி காலிங் ஏ, சோ 2 பேருமே அட் டைம்ல வந்து நம்ம கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த இடத்துல வந்து டெட்லாக் வரும். சோ நம்ம எல்லா டைமுமே யாருக்குமே அட் டைம்ல நம்ம கால் பண்ண போறது இல்ல. சோ டெட்லாக் வந்து எப்படின்னா ரொம்ப ரேரா தான் சிஸ்டம்ல அக்கர் ஆகும். ஓகேவா? அடிக்கடி வந்து டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. ஓகேவா? நீங்க ஒருத்தவங்களுக்கு கால் பண்றீங்க அப்படின்னா எல்லா டைமுமே என்கேஜா இருக்கும்? கண்டிப்பா இல்ல. ஓகேவா? சோ ஏதாவது ஒரு டைம் தான் என்கேஜா இருக்கும். நம்ம அந்த டைம் விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கால் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி தான் சிஸ்டம்லயும் எல்லா டைமும் டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. அது வந்து ரொம்ப ரேரா தான் டெட்லாக் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் அப்படி அக்கர் ஆச்சு, டெட்லாக் வந்து அக்கர் ஆச்சு உங்களோட சிஸ்டம்ல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே இது மறுபடியும் வந்து என்ன சொல்லும், திருப்பி வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் சிஸ்டம்ல டெட்லாக் அக்கர் ஆச்சுன்னா அது ஆல்ரெடி திடீர்னு சிஸ்டம் வந்து நமக்கு ஹேங் ஆகுறது, சோ அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப வந்து நமக்கு டெட்லாக் அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அந்த டைம்ல நம்ம அந்த சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும். ஓகேவா? சோ எல்லா டைமுக்குமே நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வர்றதில்ல. இப்ப நீங்க கேட்கலாம், சோ டெட்லாக் வந்து அக்கர் ஆகுதுன்னா நம்ம உள்ளுக்குள்ளாரே வந்து கோடிங் எல்லாம் எழுதி வச்சிருக்கலாம்ல, டெட்லாக் வந்து அக்கர் ஆகாம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி அடிக்கடி சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இது வந்து நம்ம சிஸ்டம், அதாவது உள்ளுக்குள்ளார வந்து இந்த டெட்லாக் அக்கர் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம கோடிங் ஏதாவது எழுதுறோம் அப்படின்னா ஒரு டைமுமே அந்த சிஸ்டம் வந்து மானிட்டர் ஆகும்போது ஒரு டைமுமே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம கோடிங் எழுதுறோம் இல்லையா, சோ அந்த கோடிங் வந்து ஒவ்வொரு டைமுமே ப்ராசஸ் ஆகும். அப்படி ஒவ்வொரு டைமும் ப்ராசஸ் பண்ணி அது ஆன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதனோட ஸ்பீடு குறைஞ்சு போயிடும், அதனோட ப்ராசஸிங் டைம் குறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஆனா டெட்லாக் வந்து எல்லா டைமும் அக்கர் ஆகிறதுல ஏதாவது ஒரு டைம் தான் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? சோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் அது உள்ளுக்குள்ளார வந்து அந்த டெட்லாக் வந்து இப்ப சம்டைம்ஸ் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகுது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்றது மூலமா அந்த டெட்லாக்க நம்ம இக்னோர் பண்ணிடலாம். சரியா? சோ இதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட், இந்த மாதிரி வந்து டெட்லாக் இருக்கு அப்படின்னா சோ என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. சோ டெட்லாக் இக்னோரன்ஸ், சோ டெட்லாக் பிரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், சோ டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஓகேவா? சோ டெட்லாக் இக்னோரன்ஸ் அப்படின்னா இஃப் வி ஜஸ்ட் இக்னோர் த டெட்லாக். ஓகே, டெட்லாக் பிரிவென்ஷன் அப்படின்னா சோ ட்ரை டு prevent the deadlock before it occurs. Deadlock avoidance na better to avoid the deadlock. Deadlock detection and recovery means if we try to avoid the deadlock again it comes, so try to recover the deadlock.
ஓகேவா? சோ அதே மாதிரி தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து டெட்லாக் வந்து இப்ப நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். சரியா? சோ டெட்லாக் இக்னோரன்ஸ் அப்படின்றது என்னதுன்னா, சோ ட்ரை டு டூ ஆர் மோர் ப்ராசஸ் ஷேர் த சேம் ரிசோர்ஸஸ். சோ தட் டைம் டெட்லாக் வில் அக்கர். அதுக்கு வந்து என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்லயே வந்து அந்த P1, P2 ரிசோர்ஸஸ வந்து ஒண்ணு வந்து அலோகேட் பண்ணும். இன்னொன்னுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஒரு டயகிராம் போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ ஜஸ்ட் வந்து விண்டோஸ் ஓஎஸ் இல்லைன்னா லினக்ஸ், சோ அதுல வந்து இக்னோர் த டெட்லாக். ஓகேவா? இட்ஸ் a rare condition to occur deadlock. So whenever it is occur, suppose we are using Windows OS இல்ல வந்து டெட்லாக்கோ இந்த மாதிரி வந்து லினக்ஸ்லயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சிஸ்டம் ஜஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விடணும். ஓகேவா? சோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டெட்லாக்கோட அவாய்டன்ஸ். ஓகேவா? இந்த டெட்லாக் வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ராசஸ் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. அன்சேஃப் ஸ்டேட்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகும். ஓகேவா? அப்ப அன்சேஃப் ஸ்டேட்ல வந்து சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அது வந்து சேஃபர் ஜோனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும். இது வந்து நம்ம ஒரு பேங்கர்ஸ் அல்காரிதம் மூலமா பார்க்கலாம். சரியா? இஃப் ஒன் ப்ராசஸ் இஸ் அலோகேட்டட் ஒன் ரிசோர்சஸ் இன் த சேஃப் ஸ்டேட்னா என்ன, அன்சேஃப் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். So safe means if one process is allocated one resources in some sequence manner without any conflict, so then your system is safe state. Okay, so your process can be executed successfully without any problem. So then your system is safe state. So safe state means what? If one process is allocated one resources in some sequence manner, so without any conflict. Okay, so எந்த விதமான கான்ஃபிளிக்ட் இல்லாம, சோ இது வந்து கீழே உங்களுக்கு பேங்கர்ஸ் அல்காரிதம் பார்க்கும்போது புரியும். ஓகே, then your system is safe state. Okay, so your process can be executed successfully, so without any problem. எந்த ப்ராப்ளமும் இல்லாம அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? so then your system is safe state means there is no deadlock. ஓகேவா? Suppose it is unsafe state means some problem may occur. That means the deadlock may occur. So possible, so there is deadlock may occur. So I can't sure the deadlock will occur because rare condition it will occur. Okay, so rare not வந்து frequent ஆல deadlock வந்து occur ஆகாது. ரொம்ப rare condition தான். ஓகேவா? so அதுக்கு தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். So ensure that system will never enter a unsafe state. So deadlock avoidance by using bankers algorithm. ஓகேவா? so இப்ப நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் தம்பி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, த்ரெட் அதனோட கான்செப்ட் எல்லாமே நோட்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து டெட்லாக் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ சிஸ்டம் வந்து சேஃப் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டெட்லாக் அக்கர் ஆகாது. அன்சேஃப்ல இருக்குன்னா தான் வந்து டெட்லாக் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி டெட்லாக் வந்து அவாய்ட் பண்றதுக்காக பேங்கர்ஸ் அல்காரிதம் மூலமா வந்து அவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து P1, P2, P3ன்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஏபிசி தான். ஓகேவா? ஸோ அது வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து P1, P2, P3ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஏக்கு வந்து 10, பி வந்து 5, 3 வந்து சி வந்து 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து ப்ராசஸ் வந்து P0, P1, P2, P3, P4. ஓகேவா? ஸோ எகைன் மறுபடியும் வந்து சேஃப் ஸ்டேட்ல எல்லாம் அன்சேஃப்ல இருக்குன்னா மறுபடியும் அது வந்து போகும். ஸோ அதுக்காக தான் இங்க ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அலோகேஷன். ஓகேவா? இதுவும் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது அப்படின்னாக்க மேக்ஸிமம் கவுண்ட். ஓகேவா? இது மூணுமே ஃபர்ஸ்ட்ல உள்ள மூணுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அலோகேஷன், அது இது வந்து என்னதுன்னா அலோகேஷன் கவுண்ட். இந்த 725 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் அலோகேஷன் கவுண்ட். சரியா? சோ இது வந்து என்னதுனாக்கா, அதாவது இதனோட டோட்டல். ஓகேவா? இது வந்து ஏயோட டோட்டல், இது பியோட டோட்டல், இது வந்து சியோட டோட்டல். சோ இது 725. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேக்ஸிமம் கவுண்ட் வந்து இதுவும் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இது ரெண்டும் மட்டும்தான்
சோ கரண்ட் ஒர்க் அவைலபிளும் ரிமைனிங் நீட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ இப்ப ரிமைனிங் நீட் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது ஆல்ரெடி மூணுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸ், அதனோட அலோகேஷன், அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் கவுண்ட் இது வந்து ஆல்ரெடி பிக்ஸ்டா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏபிசி இதனோட டோட்டல் வேல்யூவும் இங்க கொடுத்துருப்பாங்க. சோ இதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு இதை கால்குலேட் பண்ண கரண்ட் ஒர்க் அவைலபிளா நம்ம கிரியேட் பண்ணும்போது இது தேவைப்படும். சரியா? ஓகே. இப்போ இந்த மேக்ஸிமம் அலோகேஷன் ரிமைனிங் நீட் இருக்கு இல்லையா? சோ இந்த ரிமைனிங் நீட் இருக்குல்ல, சோ இந்த 743 இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, சோ இந்த மேக்ஸிமம் கவுண்டோட ஏ மைனஸ் அலோகேஷன் ஏ, ஓகேவா? சோ 7 மைனஸ் 0, ஓகேவா? சோ அப்போ 7 வரும். நெக்ஸ்ட் வந்து 5 மைனஸ் 1, சோ 4, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 3 மைனஸ் 0, 3, ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வந்து சோ இதனோட மேக்ஸிமம் கவுண்ட். சோ இந்த ஏ மைனஸ் இது, இந்த பி மைனஸ் சாரி இந்த மேக்ஸிமம் கவுண்ட் மைனஸ் அலோகேஷன் பிஏ, அதே மாதிரி வந்து சி, இந்த சி மேக்ஸிமம் கவுண்ட் சி மைனஸ் அலோகேஷன் கவுண்ட் சி. சோ இதுல இருந்து இதை வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்க, அதாவது சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வரும். ஓகேவா? அந்த 743 122 அதே மாதிரி 600 211 531. சோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இந்த கரண்ட் ஒர்க்கோட அவைலபிள் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது வந்து ஓவராலா கால்குலேட் பண்ணிருக்கிறது. சோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணும், ஓகேவா? சொல்லி கொடுக்கும்போது ஓரளவுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன். இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ ரிமைனிங் நீடோட ஃபார்முலா என்னதுன்னா அலோகேஷன் மைனஸ் மேக்ஸிமம் கவுண்ட், ஓகேவா? சோ அலோகேஷன் ஏ மைனஸ் மேக்ஸிமம் கவுண்ட் ஏ, அலோகேஷன் பி மைனஸ் மேக்ஸிமம் கவுண்ட் பி, அலோகேஷன் சி மைனஸ் மேக்ஸிமம் கவுண்ட் சி. நான் ஒண்ணு மட்டும் தான் எழுதிட்டேன். சோ ஏபிசினா 010, அதாவது இந்த 010 வந்து எது அப்படின்னா இது, ஓகேவா? இந்த அலோகேஷனோட இது. அதே மாதிரி மேக்ஸிமம் கவுண்ட் 753 அப்படின்றது. ஓகேவா? இது ஓகேவா? சோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம வந்து மேக்ஸிமம் கவுண்ட் அலோகேஷன் வந்து ஏபிசி 010 753. சோ இதை ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ 743, சோ 743 அப்படின்றது வந்து ரிமைனிங் நீடு, ஓகேவா? சோ சேம் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி P0ல இருந்து P4 வரைக்கும். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சோ இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு இந்த கான்செப்ட், அதாவது இந்த ரிமைனிங் நீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ ரிமைனிங் நீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சோ அலோகேஷன் மைனஸ் மேக்ஸிமம் கவுண்ட். நீங்க வந்து இப்படி ஃபுல்லா மைனஸ் பண்ணக்கூடாது. ஏ வந்து மைனஸ் பண்ணி ஏல உள்ள போடணும், அதே மாதிரி பி மைனஸ் பண்ணி பில போடணும், சில மைனஸ் பண்ணி இது போடணும். சோ அது ஒன்னொன்னாதான் மைனஸ் பண்ணி போடணும். சோ அது எல்லாமே அப்படிதான், ஓகேவா? அதே மாதிரி 3 மைனஸ் 2, ஓகேவா? 1. அதே மாதிரி 2 மைனஸ் 0 அது வந்து 2. நெக்ஸ்ட் வந்து 2 மைனஸ் 0 அது வந்து 2. சோ இதே மாதிரி தான் இந்த மூணுத்துக்குமே வரும், ஓகேவா? சோ இது வந்து என்னதுன்னா மேக்ஸிமம் அலோகேஷனோட ரிமைனிங் நீட், ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த கரண்ட் ஒர்க் அவைலபிள் இருக்கு இல்லையா? சோ இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். சோ இந்த 332 இந்த 532 இந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஓவராலா, ஓகேவா? சோ அதனால இது வந்து என்னதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, ஓகேவா? சோ கரண்ட் ஒர்க் அவைலபிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் இங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? சோ இந்த 10 5 7 அப்படிங்கிறது வந்து என்ன? சோ A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 5, C ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ்க்கு இங்க எழுதியிருக்கேன் பாரு. சோ அதுதான் ப்ராசஸ் P1 அப்படின்றது வந்து A, ஓகேவா? நீங்க நோட்ல எழுதிக்கும் போது இது வந்து ஏபிசின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க P1 போட்டு கீழே வந்து நான் ஏன்னு மென்ஷன் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் கூட வரலாம், ஓகேவா? சோ இது வந்து ஏபிசின்னு போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன், ஓகேவா? சோ இது வந்து A வந்து 10, B வந்து 5, C வந்து 7, ஓகேவா? சோ இது மூணுத்துக்குமே வந்து கால்குலேஷன் பண்ற அந்த வேல்யூ தான் இது, ஓகேவா? சோ அந்த வேல்யூ தான் வந்து என்னதுனாக்க இந்த 10 5 7, ஓகேவா? இது வந்து டோட்டல், அதாவது என்னதுன்னா அந்த அலோகேஷனுடைய கிராண்ட் டோட்டல், ஓகேவா? சோ அது நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னதுனாக்க சோ 725, ஓகேவா? இது வந்து 10 5 7. சோ இந்த 725 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா,
இந்த டோட்டல் ஓகேவா. சோ இந்த டோட்டலும் இதையும் அதே மாதிரி இங்க நமக்கு ஆல்ரெடி கவுண்ட் கொடுத்திருப்பாங்களா டெட்லாக் அவாய்டன்ஸ்க்கு வந்து ஏக்கு வந்து இது ஏக்கு வந்து 10, பி வந்து 5, சி வந்து 7ன்னு கொடுத்திருக்காங்கல்ல. சோ இந்த வேல்யூவை நம்ம இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 332 கிடைக்கும் ஓகேவா. சோ அதுதான். சோ இந்த 332 வந்து எப்படி வருது அப்படின்னா இந்த 10 -7 அப்படி வரும். சோ 5 மைனஸ் இந்த 2 அதே மாதிரி 7 மைனஸ் இந்த 5 ஓகேவா. இதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா அதான் நான் தெளிவா சொல்றேன். இந்த ரிமைனிங் நீடு வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த அலோகேஷனும் இந்த மேக்ஸிமம் கவுண்ட்டும் மைனஸ் பண்ணும்போது அதாவது இந்த 010753 இது ரெண்டையும் ஒன்னொன்னா நமக்கு மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது கிடைக்கும். இது வந்து எப்படி கிடைக்கும் இந்த 332 வந்து எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க ஏல வந்து என்ன வேல்யூ, பில என்ன வேல்யூ, சில என்ன வேல்யூன்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதனோட வேல்யூ அதாவது இதனோட ஏ மைனஸ் இந்த அலோகேஷனுடைய கிராண்ட் டோட்டல் இருக்கு இல்லையா 725. சோ இத ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 332 கிடைக்கும் ஓகேவா. சோ இப்போ நம்ம எப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இப்படி வரும் ஓகேவா. சோ இது வந்து ஒன்னொன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போட்டிருக்கேங்க. இதோ இது மாதிரி ஓகேவா. சோ இது என்னதுன்னா ஏ வந்து 10, பி வந்து 5, சி வந்து 7. சோ ஏபிசியோட கிராண்ட் டோட்டல் வந்து 725. சோ 10 மைனஸ் இந்த 7, இந்த 5 மைனஸ் இந்த 2, இந்த 7 மைனஸ் இந்த 5. சோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு P0 வந்து 332 ஓகேவா. சோ இந்த 332ன்ற வேல்யூ வந்து கிடைக்குது. சோ இந்த 332 வந்து கரண்ட் நீட் இருக்கு இல்லையா இந்த பக்கமா இருக்கும் இல்லையா கரண்ட் நீடு 743 அதோட வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 332 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் ஓகேவா. சோ 743. சோ 743ன்றது என்னது இந்த பக்கம் இருக்கும் இல்லையா இது இந்த வேல்யூ. சோ இந்த வேல்யூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 332 ஓகேவா. இல்ல நான் எடுக்கலப்பா கீழே ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கு நான் எடுத்துட்டு வரல. சர்டிபிகேட் வாங்குனீங்களா? சரி சரி ஓகே ஓகே. ஓகேவா. சோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணணும். சோ 743 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 332. சோ இப்போ வந்து எப்படின்னா 743 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 332 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஓகேவா. ஆனா ஆக்சுவலி என்னன்னா இந்த டோட்டல் 3 அதாவது 743 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 332 அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது ஓகேவா. சோ இது வந்து ஏபிசியா எடுத்துக்கணும் இதுவும் ஏபிசியா எடுத்துக்கணும். சோ 7 மைனஸ் 3, 4 மைனஸ் 3, 3 மைனஸ் 2 இது மாதிரி ஒன்னொன்னா தான் கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. சோ அப்படி வந்து ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே. சோ நீட் ஐ ஓகேவா. இந்த 743 அப்படின்றது வந்து என்னன்னா ரிமைனிங் நீட்ல உள்ள வேல்யூ ஓகேவா. இந்த 332 நமக்கு எப்படி கிடைச்சது ஆல்ரெடி இந்த ஏபிசிக்கு உள்ள வேல்யூவும் இந்த கிராண்ட் டோட்டலையும் ஒன்னொன்னா மைனஸ் பண்ணும்போது இந்த 332 கிடைச்சது. சோ இது ரெண்டுமே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒன்னொன்னா தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏ வச்சு செக் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பி நெக்ஸ்ட் வந்து சி அந்த மாதிரி ஒன்னொன்னா செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்ன இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து அன்சேஃப் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. சோ நீட் ஐ இது நீட் ஐன்றது 743 less than or equal to current work வந்து 332 is equal to work allocation. Okay, whenever the work is over release the resource. ஓகேவா. அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆனாதான் அந்த ரிசோர்சஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து என்ன இது கம்ப்ளீட் ஆகல. நெக்ஸ்ட் ஓகேவா. சோ இதை வந்து நான் கொஞ்சம் கிளியரா எழுதியிருக்கேன். சோ P0 நீட் 743 கரண்டோட ஒர்க் வந்து 332. சோ 743 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 332. சோ டோட்டல் வேல்யூவை நீங்க செக் பண்ணக்கூடாது ஈச் ரிசோர்சஸ் தான் செக் பண்ணணும் ஓகேவா. சோ டோட்டல் வேல்யூ நாட் செக். சோ ஈச் ரிசோர்சஸ் வந்து கேன் செக். ஒன்னுனா 7 4 3 ஓகேவா. அந்த 332 சோ இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சோ இந்த கண்டிஷன் வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஈச் ரிசோர்சஸ் ஆர் செப்பரேட் ஓகேவா. ஏன் இப்படி வந்து தனித்தனியா செக் பண்ணணுமா ஒரு ரிசோர்சஸும் வந்து செப்பரேட்டா இருக்கும். சோ அதனால ஓகேவா. சோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல ஓகேவா. சோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னதுன்னா P1 ஓகேவா. P1 ஓட நீட் வந்து என்னது 1 to 22 ஓகேவா. அதே மாதிரி கரண்ட் ஒர்க் வந்து எவ்வளவு அப்படின்னா இந்த 332. ஏன் 332 நம்ம மறுபடியும் அப்படியே எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இன்கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது கீழே வரும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா. சோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து P0 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் P1. சோ P1 இஸ் நீட். P1 ஓட நீட் வந்து 1 to 2. சோ இந்த P1 ஓட நீட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சோ இந்த இது லாஸ்டா நம்ம வச்சிருக்கோம்ல இதுதான் வந்து நீடு ஓகேவா. சோ உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்க பாத்துக்கோங்க ஓகேவா. சோ இந்த இடத்துல வரும் ஓகேவா. நீட் எல்லாமே இந்த இடத்துல வரும்
இங்க நான் சிம்பிளா கொடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம். சோ P1 ஓட நீட் வந்து 122. என்னோட கரண்ட் ஒர்க் வந்து என்னதுன்னா 332. சோ 122 less than or equal to 332. ஓகேவா? சோ 1 less than or equal to 122 less than or equal to 332 னா சோ whenever இது வந்து என்னதுன்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. சோ whenever the condition is satisfied, so allocate the resources. இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா சோ P1 ஓட ரிசோர்சஸ் வந்து என்னதுன்னா 200. இந்த 200 வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா இதனோட ரிசோர்சஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது P1 ஓட அலோகேஷன் ரிசோர்சஸ் என்னது 200. ஓகேவா? சோ 200 இது கூட இந்த கரண்ட் ஒர்க்கை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐயோ இது என்ன இப்படி போகுது? இந்த 200 தான். ஓகேவா? இது மாதிரி சோ ஒரு தடவையுமே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அது இந்த வேல்யூ பிளஸ் கரண்டோட ஒர்க் இங்க மேல என்ன இருக்கோ அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த கீழே வரும். ஓகேவா? இந்த 332 இருக்கு இல்லையா? சோ 332 வந்து இந்த 200 கூட ஆட் பண்ணும். அப்போ வந்து 532 வரும். ஓகேவா? இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து 532 வந்து 302 வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது வரும். அதை உங்களுக்கு கீழே பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன். புரியலன்னா சொல்லுங்க, நான் நாளைக்கு கூட ஒரு தடவை சொல்றேன். நீங்க என்ன பண்ணனா வீட்ல வந்து இந்த பேஜ் வச்சு பாருங்க. ஓகேவா? நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றது. நான் மேல கீழே போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு புரியுதா புரியலன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியல. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க அந்த 332 வந்து கரண்ட் வேல்யூவா பிளஸ் அதோட அலோகேஷனோட வேல்யூ என்னன்னா 200. அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னது 532. சோ அப்போ கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து என்னது 532. சோ முன்னாடி வந்து என்ன ஒர்க் இருந்தது? கரண்டோட ஒர்க் வந்து 332 இருந்துச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது கரண்ட் ஒர்க் வந்து மாறும். ஓகேவா? சோ மாறிடுச்சு. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன உடனேயும் அந்த கரண்ட் ஒர்க்கோட பிளஸ் அதனோட அலோகேஷன் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 532 அப்படின்றது கிடைக்குது. சோ இப்ப கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து என்னது 532. சோ P1 is successfully executed. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் P2. சோ இதே மாதிரி தான் நம்ம P3 P4 வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் P2. சோ P2 ஓட நீட் வந்து என்னன்னா 600. நீட்ன்றது வந்து அந்த ரிமைனிங் நீட் போட்டிருக்கேன் இல்லையா? சோ அந்த காலம். ஓகே. அடுத்தது வந்து கரண்ட் ஒர்க் வந்து என்னது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் 532. சோ 532. சோ 600 less than or equal to 532. சோ இந்த சிச்சுவேஷன் இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே. உடனே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் வந்து P3 வந்து கால்குலேட் பண்றோம். சோ P3 ஓட நீட் என்னது 211. அதாவது லாஸ்ட் காலம்ல உள்ள வேல்யூ. கரண்ட் ஒர்க் வந்து 532. சோ ஓகே. இந்த 211 less than or equal to 532. சோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாக்குறோம். சோ சாட்டிஸ்ஃபைடு. சோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா calculate the work. So 532 plus இந்த 211. ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 743 கிடைக்குது. சோ இப்போ 743 தான் வந்து கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ. ஓகே. அந்த கரண்ட் ஒர்க்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலத்துல இந்த வேல்யூ எல்லாம் அப்படியே ஆட் ஆயிட்டே வரும். சோ அப்ப P3 வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து P4. சோ P4 ஓட நீட் வந்து என்னது 531. அதனோட கரண்ட் ஒர்க் என்னது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் 743. சோ இந்த 531 less than or equal to 743. சோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த 743 பிளஸ் இந்த 002 அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அந்த அலோகேஷன் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம அலோகேட் பண்ணாலும் அந்த டேபிள்ல இருக்கும். ஓகேவா? சோ அது ரெண்டத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 745 கிடைக்குது. சோ அப்ப இப்ப என்ன ஆகும்? P4ம் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து P1 வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆச்சு. P0 எக்ஸிக்யூட் ஆகல. P1 ஆச்சு, P3 ஆச்சு, P4 ஆச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து P0 வந்து செக் பண்றோம். ஏன் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால எகைன் வந்து மறுபடியும் நம்ம P0 செக் பண்றோம். சோ இப்போ வந்து என்னது கரண்ட் வேல்யூ வந்து 743. சோ 743 less than or equal to இதனோட ரிமைனிங் நீட் வந்து 743. சோ less than or equal to 745. 745ன்றது வந்து கரண்ட் ஒர்க். ஓகேவா? சோ இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் ஒர்க்கோட பிளஸ் அந்த அலோகேஷன் இருக்கும் இல்லையா? P0ல நம்ம வந்து எவ்வளவு அலோகேட் பண்ணிருப்போம் 010. சோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 755 கிடைக்குது. சோ அப்ப கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னா 755. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து P1.
P1 போறோம். P1 வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ அதனால அதுக்கு நம்ம போக தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து P2. சோ P2 வந்து அதனோட கரண்ட் நீட் வந்து என்ன அப்படின்னாக்கா 600. ஓகேவா? சோ இந்த 600 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கரண்ட் ஒர்க். கரண்ட் ஒர்க் எவ்வளவு? 755. சோ இப்படிதான் இதை நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம செக் பண்றோம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து செக் பண்ணும்போது இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 755 பிளஸ் இந்த 302 அப்படின்றது வந்து என்னதுன்னா அந்த அலோகேஷனோட வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா நம்ம கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து 1057 அப்படின்னு கிடைக்கும். சோ இப்ப நமக்கு P2 வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து P1 சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து P3 ஆச்சு, அடுத்தது வந்து P4 ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து P0 ஆச்சு. ஓகேவா? லாஸ்ட் வந்து P2. ஓகேவா? சோ P2 வந்து லாஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. சோ இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து சேஃப் ஸ்டேட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி வந்து சேஃபர் ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. ஓகேவா? டெட்லாக் வில் நாட் அக்கர். சோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். உங்களுக்கு அந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் புரியல அப்படின்னா இங்க வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கிறது வந்து இவ்வளவுதான். ஓகேவா? சோ இது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இதுல சிம்பிளா கொடுத்திருப்பேன். இது புரியாதவங்க கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் ரெண்டுத்தையுமே கொடுத்திருக்கேன். வேற ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். சோ இது வந்து டெட்லாக் வந்து முடிஞ்சிருச்சு. சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3rd யூனிட் வந்து நம்ம பாக்கலாம். ஓகேவா? சோ 2 யூனிட் வரைக்கும் முடிச்சிட்டேன் இன்னைக்கு. மத்ததெல்லாம் வந்து கான்செப்ட் தான். இது வந்து கொஞ்சம் இது ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்கான ஃபார்முலாஸும் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரிமைனிங் நீடோட வேல்யூ எப்படி வருதுன்னு தெரியும். அதே மாதிரி கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து எப்படி வருதுன்னு தெரியும். ஸோ கரண்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து எப்படி வருது அப்படின்னா இந்த இந்த அலோகேஷனுடைய டோட்டல் கவுண்ட்டும் இதுவும் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல்டான்னு பார்க்கணும். இந்த ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒன்று, சிக்கு ஒன்று. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த 332 வந்து வரும். ஓகேவா? ஸோ ஒரு தடவையுமே இதனோட நீடு பிளஸ் இந்த கரண்ட் ஒர்க் வச்சு லெஸ் than ஆர் ஈக்குவல்டா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஓகே, இன்கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் கான்செப்ட். தேங்க்யூமா. கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து யூனிட் 3 பார்க்கலாம். இது இன்கேஸ் டவுட் உங்களுக்கு எதுவும் புரியலன்னா நான் இன்னொரு தடவை கேளுங்க. நான் நாளைக்கு ஒரு தடவை நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னால வந்து இது வந்து கொஞ்சம் கிளியரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு பிடிஎஃப் நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். இதுக்கு முன்னால வந்து ஒரு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பேன். இது வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து, அதாவது த்ரெட் கான்செப்ட்ல இருந்து டெட்லாக் அவாய்டன்ஸ், அதனோட ப்ரிவென்ஷன், அதனோட வேரியஸ் மெத்தட்ஸ், அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து அந்த நார்மலா அந்த ப்ராசஸோட கான்செப்ட் அது எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு ஹாஃப் யூனிட் வந்து இன்னொரு ஒரு இதுல அனுப்பியிருக்கேன். அந்த இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டேன். இதோட வந்து லாஸ்ட் செகண்ட் யூனிட்டோட நோட்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுல ஒரு 22 பேஜஸ் இருக்கு, படிச்சு பாருங்க. தேங்க்யூமா. ஏதாவது டவுட் கேட்கணும்னா கேளுங்க, இல்ல நான் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன்.